ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு காலையில் ரொட்டீன் மிஸ் ஆகி போச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட 3 நாளாக சொல்கிறேன். அன்றைக்கே பார்த்துருப்பீங்க, சனி ஞாயிறு நமக்கு வெஜிடபிள்ஸ் வேணாம், மண்டே வந்து மண்டே தான் நம்ம செய்ய போகிறோம், அதனால ஞாயிற்றுக்கிழமை வாங்கிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா இங்கே கடை லீவு ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வாங்கவே முடியல. இது யாருக்குப்பா ஒரே ஒரு இது வந்து வாங்கியிருக்க? தானேப்பா ஒன்று பொரியலாக செய்ய முடியும். எல்லாம் ஒன்று வாங்கிட்டு வந்துருக்குற. அது மட்டும் தான் ஒன்று வாங்கணும். இது யாருக்கு நான் ஒட்ட வைப்பேன் சொல்ல? அது என் வாங்கிக்கே பார்த்தா 2 வாங்கினாலே இத்தினூண்டு ஆகிடும். வாங்கிட்டு வந்த திங்ஸ் இன்னைக்கு காலையில் பாருங்கள், கீரை, காலிஃப்ளவர், எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்து ஏன் நீங்கள் முருங்காயெல்லாம் காணும்? முருங்காய் வைக்கலையா? ஆனா நீ ஏதாவது சொதப்பலன்னா உனக்கு தூக்கம் வராது இல்ல? முருங்காய் எடுத்து அங்கதான் வச்சிருந்தாரு, கட்சியில முருங்காய் வைக்காம விட்டாரு. 2 ஆளாவா போட்டிருந்தாரு, ஒரு ஆளா போதும் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ்லேயே அவன் முடி ரொம்ப கொட்டுது, ரொம்பவும் ஒல்லி ஆயிடுச்சு. இதனால பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல் எதுவுமே பண்ண முடியறது இல்லை. அதுக்காக தான் நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன். மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் ஆயில். இது வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நான் ரீசெண்ட் டேஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு சின்னதாக ஹேர்லாம் வந்து ரொம்ப வந்து ரீக்ரோத் ஆயிருக்கு ஃப்ரண்ட்லாம். இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து முடி கொட்டுறதும் கம்மியாயிருக்கு. இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மாமா எர்த்தோட ரோஸ்மெரி ஹேர் க்ரோத் ஆயில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரியும் வெந்தயம் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸே வந்துட்டு. இது மேட்சேப் சர்டிஃபைட், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். இது எல்லாருமே வந்து எந்த ஒரு ஸ்கின் டைப் ஹேரா இருந்தா கூட நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு நான் காட்டுறேன். இந்த ஹேர் ஆயில்ல பாத்தீங்க அப்படின்னா ரோஸ்மெரியும் மெத்திதானா இருக்கு. மெத்திதானா அப்படின்னா வெந்தயம் தான். வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் ஃபால் வந்து கம்மி பண்ணி ரீக்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது ஹேரை. மாமா ரோஸ்மெரி ஹேர் ஆயில டைரக்டா ஸ்கேல்ப்ல படுற மாதிரி கோம் அப்ளிகேட்டரை வச்சு நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து ஓவர் நைட் கூட நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம், இல்ல ஃபியூ ஹவர்ஸ் கூட நம்ம வச்சுட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும் போது மாமாத்தோட ரோஸ்மெரி ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இது வந்து வாரத்துக்கு 3 நாள் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் ஹேர் வாஷ்க்கு அப்புறம் என் ஹேர் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஃப்ரண்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பேபி ஹேர் வந்து நிறைய இருக்கு, ரீக்ரோத் ஆயிருக்கு. செகண்டரி ரிசர்ச் ரோஸ்மெரி ஹேர் ஆயில் மினாக்சினில் விட ரொம்ப எஃபெக்டிவ்னு சொல்லிருக்காங்க. மாமா பாத்தீங்க அப்படின்னா கமிங் 2025 1 மில்லியன் மரக்கன்றுகள் நடணுங்கிறது அவங்களோட எய்ம்ங்க. நம்ம வாங்குற ஒவ்வொரு ஆர்டர்ஸ் அவங்க நடப்போற மரக்கன்றோட லிங்க் பண்ணிடுவாங்க. இது ஒரு நல்ல விஷயமா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. மாமா ஆப் பாத்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு, iOS ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கு. மாமா ஆத்தோட ப்ராடக்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளிப்கார்ட், அமேசான், நைக்காலையும் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நியர்பை ஸ்டோர்ஸ்ல கூட அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த ஸ்டோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மாமா ஆப் அண்ட் வெப்சைட்ல BM 2023 கூப்பன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வாரத்துக்கு உண்டான நமக்கு வெஜிடபிள்ஸ் வந்துருச்சு. ஏன்னா வீக்லி வந்து 4 டேஸ் வந்து நம்ம வெஜிடேரியன், 3 டேஸ் வந்து நான் வெஜிடேரியன். நாளைக்கு நீ எப்படி செய்ய போறது இல்ல? நாளைக்கு வந்து எதுக்கு? ஆமா, நாளைக்கு மோனாக்கு வர அது காலையிலே செஞ்சு வச்சுட்டோம்னா போயிட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நாளைக்கு கீரை கடைஞ்சிக்கலாம். இப்போ ஆஞ்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு கடைஞ்சிக்கலாம். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா காலிஃப்ளவர் குழம்பு வச்சா இப்போ நைட்டுக்கும் சேர்த்து நமக்கு ஆகும். தோசை, சப்பாத்தி ஏதாவது நம்ம செஞ்சோம் அப்படின்னா அந்த குருமா குழம்பு மாதிரி வச்சோம்னா நமக்கு 2 டைம்ஸ் நமக்கு இன்னைக்கு டேலி பண்ணி. காலிஃப்ளவர் குருமா, உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லையா? இல்ல, கிடையாது. அப்ப என்னது? காலிஃப்ளவர் குருமா மட்டும் தான். தொட்டுக்கிறதுக்கு மட்டும் என்ன செய்யறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன சைடு செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எனக்கே ஒரு பிடிமானமே இல்லை. என்னப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரி பெரிய பீர்க்கங்காவை கொடுத்துட்டேன். ஒரு பெரிய பீர்க்கங்கா, ஒரு சின்ன பீர்க்கங்கா. என்னப்பா எல்லாத்தையும் பாக்ஸ்ல போட்டு எடுத்து உள்ள வச்சிருக்கியா? எடுத்து வச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்குப்பா. 10 நாள் கழிச்சு எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஃபீல் ஆகுது இதுல போட்டு வச்சா. அதனால இதுல கொஞ்சம் போட்டு வச்சிடுறது. இப்போ எல்லாம் செப்பரேட் பண்ணணும். நம்ம செப்பரேட் பண்ணலன்னு வைங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க, இது 400 ரூபா இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் அப்படின்னு நினைச்சா எனக்கு கடுப்பா தான் இருக்குது. அப்போ அந்த லெவலுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கா? என்னப்பா நீ என்னமோ குடும்பமே நடத்தாத மாதிரி உயர்ந்திருக்கா ஆச்சரியப்பட்டுனே இருக்கிற. என்ன ஹோட்டல்லே மேக்ஸிமம் சாப்பிடுறோமா, அதனால எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஹோட்டல்ல விலைவாசி ஜாஸ்தியா தானே இருக்கு. அது விலைவாசி எவ்வளோ இருந்தாலும் நம்மளோட கால்குலேஷன் இன்னைக்கு ஹோட்டலுக்கு போனால் இவ்வளோதான் செலவு பண்ணணுன்ட்டு நான் போவேன். அதுக்கேற்ற மாதிரி தான் டிஷ் சொல்லுவேன். அதனால எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. இப்போ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஓகே, ஒரு 2000 ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு போவேன்.
அது 2000 ரூபா வரும், இல்லை 2200 அந்த மாதிரி வரும். அதனால பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் இந்த வெஜிடபிள்ஸ் வாங்க போனால் மட்டும் எனக்கு விலை தெரியுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள்ஸ் நான் வாங்குவேன், ஆனால் என்னென்ன ரேட்டுன்னெலாம் கேட்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், வந்துடுவேன் கம்முன்னு. ஆனால் இன்னைக்கு பில்லை நானே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். பில் கொடுங்க அப்படின்னு பில் கொடுத்தாரு. அப்போ தான் பார்த்தேன் 2 வாட்டி ஆலா போட்டிருந்ததுன்ட்டு, இந்தாங்க 2 வாட்டி ஆலா போட்டிருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அதில் ஒரு 44 ருபீஸ் மைனஸ் ஆச்சு. அப்படி பார்த்தாலும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா நான் 390 ரூபா 386 ரூபா இப்போ இந்த வெஜிடபிள்ஸ். ஆனால் நீங்கள் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கினீங்கன்னா அதை விட ஜாஸ்தி வாங்குறேன். ஏன்னா வெங்காயம் தக்காளியே இப்போ தக்காளி செம்ம ரேட்டு. இன்னும் தக்காளி ரேட்டு கம்மியாகல தெரியுமா? முருங்காய் அது ஓகே. முருங்காய் ஆர்டினரி. முருங்காயில் என்ன சத்து இருக்கா? ஏன்னா விட்டமின் டி. இன்னைக்கு ஃபுல்லாகவே விட்டமின் டி. அதில் என்ன அது ஃபைபரில் விட்டமின் இ தெரியல எனக்கும். காலிஃப்ளவர் அது பேர் என்ன? காலிஃப்ளவர் நமக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் காலிஃப்ளவர் ரொம்ப பிடிக்கும், முருங்கைக்காய் பிடிக்கும். எனக்கு ஒரு சந்தேகம், காலிஃப்ளவர் சாப்பிட்டா குண்டாகும் அப்படின்றாங்க, உண்மையா பொய்யா? அது வருஷத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்டா ஒன்றாகாதுப்பா. இல்லை கேட்குறேன் நானே அதுதான் நானும் சொல்கிறேன். வருஷத்துக்கு 2 வாட்டி சாப்பிட்டா ஒன்றாகாது. டெய்லி சில்லி போட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னாலாம் தான் இது. அந்த மாதிரி இது பாயில்டு எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஓவராகவும் வலிக்கூடாது. இந்த மாதிரி இப்போ நீ தான்ப்பா இந்த மாதிரி வலிக்கிற, அதுக்கு தோல் உரிக்கிற நீ தான். எல்லாருமே அப்படிதான் கட் பண்ணுவாங்க. அப்படியே கட் பண்ணுவாங்கப்பா. பட் இல்லைன்னு சொல்லல. பட் என்னன்னா ஓவரா வந்து தோலும் வந்து இப்போ என்னன்னா தோல் மேல ஏதோ பண்றாங்க. அதனால தோல் சாப்பிட்டா கேன்சர் வருதுன்றாங்க. தோல்ல வந்து கெட்டு போகும். அப்புறம் எதுக்கு பார்க்க இந்த காயை சாப்பிட்டுக்கின்னு அப்படி என்னத்த தோலை வலிட்டிட்டு அதை சாப்பிடணும்ட்டு சாப்பிடாம நீ எதுக்கு வாங்க சொன்ன? அப்போ என்னப்பா பண்றது? காய்கறி கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதா இருக்குது. காய்கறி சேர்த்துக்க வேண்டியது என்னன்னா இது கேன்சர் அது இதுன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கு இந்த காயை சேர்த்துக்கிறதுக்கு 1000 காய் இருக்குது. எல்லா காயும் தான் அப்படி பண்றாங்க. எல்லா காய் தோல் மேலையும் தான் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தா இந்த உலகத்துல எங்க அம்மா எல்லாம் பார்த்தோன்னா இவ்வளவு வயசு வரைக்கும் இப்பதான் ஸ்ட்ரென்த்தா இருக்கிறாங்க. நம்மளாம் அந்த வயசு வரைக்கும் நம்ம ஸ்ட்ரென்த்தா இருப்போமா? வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இப்பவே அலன்றது 37 வயசு 40 வயசுக்கு. அதெல்லாம் அலண்டாது. அதெல்லாம் வந்து நம்ம பாடி மெயின்டைன் பண்றதை விட நம்ம மனசை மெயின்டைன் பண்றது தான் மெயின். அந்த காலத்து மனுஷங்க எல்லாம் இன்னும் நடிச்சுக்கிறாங்க. ஆமாப்பா, அதுதான் நம்ம மனசு, நம்ம மைண்டு, எல்லாத்துக்குமே காரணம் அதுதான். நீ வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்குதுன்னு 4 நாளைக்கு முன்னாடி வச்சு மூசி போன சாப்பாடு கூட சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. ஆனா நல்லா இருக்குதுன்னு நினைச்சு நீ சாப்பிடணும். டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த இது வந்து உங்ககிட்டயே விட்டுறேன் நான். நவரத்ன குழம்பு வைக்கிறதா இருந்தா குருமா குழம்புல வைப்பாங்களா, சாம்பார்ல வைப்பாங்களா? தயவு செய்து சொல்லுங்க. சாம்பார் குருமா குழம்புல தான் வைப்பாங்க. நான் அதிகம் சாப்பிட மாட்டேன் குருமா குழம்புலாம். ஆனா எப்படின்றது எனக்கு தெரியும். நவரத்ன குழம்பு அப்படின்னா அது குருமா குழம்பு தான். காலிஃப்ளவர், பட்டாணி, முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, அது பேர்னா கத்திரிக்காய், இது எல்லாமே போட்டு வைக்காங்க. அதுக்கு பேர் குருமா குழம்பு. நீங்களே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நவரத்ன குழம்புனா குருமா குழம்புல வைப்பாங்களா இல்ல சாம்பார்ல வைப்பாங்களா? ஏதோ சொல்லுவாங்கல்ல, வளர்ப்பு சரியில்லைன்னா வளர்ப்பு சரியா இருக்கிறது கூட டிசிப்ளின் தான் போயிடும் அப்படிங்கிற மாதிரி. இது வளர்ப்பு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், வளர்ப்பு செம்ம வளர்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். எப்ப கேட்டாலும் உண்டை கட்டி குத்து வளர்த்துக்கிறாங்க. செம்ம வேற லெவல். சாப்பாடு. மகளே நீ எதுக்கு பிறந்த? சாப்பிடுறதுக்கு. மகளே நீ எதுக்கு வளர்ற? சாப்பிடுறதுக்கு. அவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு அதுதான் மெயின். உங்க வீட்ல என்னப்பா பண்ணுவீங்க நீங்க? மூச்சுக்கு 300 தடவை யாரை கேட்டாலும் சாப்பாடு, சோறு. இன்னைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல இன்னைக்கு ஓடிட்டு இருக்க வீடியோக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. எதுக்காக வந்து நம்ம வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நான் ஓடுறீங்க உங்களுக்காகன்னு கேட்டா நிறைய பேர் அதான் சொல்லியிருக்கீங்க. ஃபுட்டு மெயின், அப்புறம் வந்துட்டு வீடு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ். இதுக்காக தான் நம்ம எல்லாரும் ஓடி உழைக்கிறோம்னு சொல்றாங்க. நீ ஓடுறதும் உழைக்கிறது பயங்கர ஜாஸ்தியா இருக்குது. சாப்பிட்டாதான் உழைக்கவே முடியும். சாப்பிடல அப்படின்னா உழைக்கவே முடியாது. எப்படி உழைப்ப? அது கரெக்ட். சாப்பிட வேண்டியதுதான். சாப்பிடாம எப்படி வாழ முடியும்? வாழவே முடியாதுப்பா. சாப்பிடலைன்னா வாழவே முடியாது. சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். ஆனா இதுங்க இருக்கு பாத்தீங்களா, நான்வெஜ்னு பறக்கா வெட்டிங்க, பறந்துன்னு தெரியுங்க இதுங்க. சிங்கம் களை இறங்கிடுச்சு. இறங்கிட்டியாப்பா களம்? எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு
வெங்காயத்தை போட்டு தாளித்து கருவேப்பிலைன்ற பாருங்க, காரத்தூள், வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு பெரட்டணும். குழம்பு வந்துருமா? அதுக்கப்புறமா அந்த காலிஃப்ளவர் தூக்கி போடணும். இப்போ நான் செய்யறது என்ன தெரியுமா? என்ன செய்ய போகிறேன்? பீர்க்கங்காய் பொரியல். அப்போ அதை விட சிம்பிள். அவள் தான் கடுகு போட்டு எண்ணெய் போட்டு தாளிச்சுமா, வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணுமா, பீர்க்கங்காவை கழுவி வச்சு இந்த பீர்க்கங்காவை தூக்கி கொட்டணுமா, மஞ்சத்தூள், காரத்தூள், மல்லித்தூள், பிளெயின் காரத்தூள் எல்லாத்தையும் போடணும். காஞ்ச மிளகா போடுறியா? இப்போ புதுசாக கொஞ்சம் காஞ்ச மிளகா வதக்கி விட்டா அது பாட்டுன்னு தண்ணியை ஊற்றினா அது பாட்டுன்னு அது வேக போகுது. கலர போகிறேன். நீ இதெல்லாம் தான் செஞ்சுன்னு கிடக்குற, அதனால எனக்கு கரெக்டாக தெரியுது. கைப்பக்குவம்ன்றது உன் கை அதில் வச்சாதான் அந்த கரண்டியிலேருந்து சாக்கட்சா மாதிரி பாத்திரத்துக்கு ஏறும். பாத்திரத்துலேருந்து சாக்கட்சா மாதிரி ஒவ்வொரு வெஜிடபிளுக்கும் ஏறும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சாதான் நலம் படம் இருக்க முடியும். அவ்வளோதானே. உப்பு இல்லா பண்டம் குப்பையில். அதனால எதா செஞ்சாலும் நம்ம உப்பு போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவ்வளோ காய் போடுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ காய் அப்படியே சுருங்கி ரெண்டு கையாயிடும். அது எல்லாத்துக்கும் தெரியும்ப்பா. இப்போ நீ தானேப்பா சொன்ன கத்துக்குட்டி இருப்பாங்க புதுசாக மேரேஜ் ஆகி வந்தவங்கன்ட்டு, அவங்களுக்கு சொல்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. என் பொண்ணு மாதிரி 4 பேர் யாராவது இருப்பீங்க. ஆமாம், அவனும் தெரியாமல் அவங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் ஈஸியாக சொல்லி தருவேன். தப்பாக இருக்காங்க. ஆமாம், டிஷ் எல்லாமே அப்படியே ஈஸி. 5 நிமிஷம் காய்க்கு மொத்தம் 15 நிமிஷத்தில் அவ்வளோ டிஷ் செஞ்சு வேர்ல்டு ரெக்கார்ட் படைக்க வேண்டிய பேபிமா இங்கே சும்மா கிச்சனில் நின்றுக்குது. பண்ண போறியா? இந்தியாவை விட்டு கின்னஸ் ரெக்கார்ட் திரும்பி ஃபாரினுக்கே போயிடும். உங்கள் ஊரில் எல்லா கல்ச்சரையும் வந்து நிற்கிதுப்பா அப்படின்ட்டு. நீ போய் நின்னா நான் சொல்கிறேன். இப்போ வரைக்கும் நிற்கிறவங்களாம் சூப்பர் டாப்பு. ஓகே, அடுத்தது இதில் வந்து காலிஃப்ளவர் குழம்பு. அது எவ்வளோ ஸ்க்ராட்ச் பற்றி அதில் இப்போவே தெரியுது. நீ போய் அங்கே நிற்கிறதுக்குள்ளே எல்லாம் அடப்பழைசாயிடும். ஒரே காமெடி தான்ப்பா. மூஞ்ச பார்த்தாலே காமெடி அப்படியே பெருக்கெடுத்து ஓடும்பா. உனக்கு அப்படி இருக்குது என்ன பார்த்தா. உனக்கு பழைய சாம்பாரையும் ரசத்தையும் சூடு பண்ணி ஊற்றினா தான் உனக்கு தயவு செய்து கொடுப்பா, நான் சாப்பிடுவோம்ப்பா. தயவு செய்து சாம்பார் உள்ள தானே வச்ச, சாம்பார் சூடு பண்ணி கொடு. காலிஃப்ளவர் முருங்காய் மட்டும் நான் குழம்புலேருந்து எடுத்துப்பேன். அப்புறம் சொல்லு, வேற என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது நீ விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாரு, இன்னைக்கு நேற்று விளாக் பாரு பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமா வாவ் பேபிமா, ஓ வாவ் அப்படியே விசில் பறக்குது, அனல் பறக்குது. தின்றதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிற நீனா, அவங்களும் சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக குருமா குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பேபிமா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் உங்களுக்கு. இதுக்கு முக்கியம் என்ன தெரியுமா? தக்காளி போடுறது நிறையா. அப்போ இத்தனை நேரம் அதுக்கு தக்காளியே எடுக்காமல் நீ இருந்துக்கிற. ஏய், என்னப்பா அதுக்கு 3 தக்காளி எடுத்துட்ட? இன்னும் ஜாஸ்தியாக தான்ப்பா போடணும், நான் கம்மியாக போடுறேன்ப்பா. ஆக்சுவலாக இந்த குழம்பு கொஞ்சம் புளிப்பா. நீ இந்த மாதிரி டைம்லலாம் தக்காளி யூஸ் பண்ணுற குழம்புலாம் வைக்கவே கூடாதுப்பா. நல்லா புளிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணோம்னா 2 தக்காளி ஆட் பண்ணி புளிப்புக்கு ஏதாச்சும் பவுடர் போட்டுக்கோ. ஏச்சி சொல்கிறத கேளு. புளிப்பு பவுடர் ஏதாச்சும் புளியாங்கொட்டை ஏதாச்சும் அரைச்சி போட்டுக்கோ. புளியாங்கொட்டை அரைச்சி போடுறாங்க. புளி போட்டுக்கோப்பா எக்ஸ்ட்ரா. தக்காளி போட்டால் டேஸ்ட் வரும் குழம்பு. தயவுசெய்து போயிடுப்பா. இப்போ சாப்பிட்றவங்களாம் அப்படி டேஸ்டாலாம் சாப்பிட்றது இல்லைப்பா. ஹோட்டல்லே போய் பாருப்பா எப்படி இருக்குதுன்ட்டு. நீ ஹோட்டல் என்னன்னா வாய் மேலே உதைப்பேன்ப்பா நானே. நீ கேரளா ரைஸ் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? இந்த ரைஸுக்கே உள்ள இறங்க மாட்டேன் இதுங்களுக்குலாம். இதில் கேரளா ரைஸ் வேறு கொடுத்தேன்னு வையேன். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் இருக்காது தெரியுமா, சுகர் அட்டாக் பண்ணாது. ஒல்லியாக வந்து நிற்குதுங்க. கேரளா ரைஸ் வாங்குறோம் நம்ம, அந்த குண்டு ரைஸில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பார்ப்போம். ஓகேவா? கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம், ஏன்னா பச்சையாக இருந்தால் எனக்கு பிடிக்காது. ஊற்று. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தியா, இது குருமா குழம்பு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. குழம்பு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணு. தேங்காய் கொஞ்சம் போட்டுட்டு தேங்காய் தண்ணி எடுத்து இதில் ஊற்றிட்டு. இது ஃபஸ்ட்டு தேங்காய் தண்ணி இனிப்பாக இருக்கா துவர்ப்பாக இருக்கான்னு பார்க்கலாம். கஷப்பாக இருக்குது. ஏன் கஷ்டப்பா இருக்கு? துவக்குது. ஜீ பூ பா அப்படி போடணும். அது போட்டணும், புரியுதா? ஓகே.
எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகிடும் குருமா? 10 நிமிஷம் ரெடி ஆகிடும். 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்து வெளில வச்சுடுவியா? காய் வேகிற டைம் தான் எடுக்கலாம். இது காய் சீக்கிரம் வெந்துடும், ஆனால் முருங்கைக்காய் தான் கொஞ்சம் லேட் எடுக்குமா? காலிஃப்ளவர் கொஞ்சம் வெந்திருக்கும், முருங்கைக்காய் மட்டும். நம்ம இது போட்டோமா, முருங்கைக்காய். ஓகே. கொஞ்சமா மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள். 1 2 3 குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமா. என்ன பர்பஸ்க்கு மல்லித்தூள்? குழம்பு வரணும்ல, அதுக்காக, குழம்புக்காக. குழம்பு கொஞ்சம் திக்கா வரும் அந்த மாதிரி. அப்போ மல்லித்தூள் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதா குழம்ப? குழம்பு கெட்டியாகும், குவான்டிட்டி காட்டுறது. இப்போ எவ்வளோ இது ஊற்றுவேன்? தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதான் எவ்வளோ, எந்த லெவலுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த லெவலுக்கு. அது இப்போ ஊற்றக்கூடாது, இப்போ காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். ஓஹோ. இப்போ காய் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறது தான், எனக்கு கிடையாது. காய் வேகிற அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுவேன் இதை. ஆனால் குருமா குழம்பு சூப்பராக இருக்கும், எப்பயுமே வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அடிக்கடிலாம் வைக்க மாட்டாங்க. நீ மீல் மேக்கரில் குழம்பு செய்வியா? ஒரு நாள் செஞ்சுட்டு வைப்பேன். இதுக்கு வந்து பார்த்தேன் அப்படின்னா கொஞ்சம் தேங்காய் போட்டாச்சு. பொரியல் ஸோ பீர்க்கங்காய் ரெடி ஆயிடுச்சு. இங்கே முருங்கைக்காய் வெந்துருச்சு. இங்கே பார் என் அழகை பார், என் பொரியலை பார். பொரியலை பார், அது தக தக தகன் மின்றதை பார், அதிலிருந்து புகை வருவதை பார், அதுக்கு கீழே அடுப்பில் நெருப்பு இருப்பதை பார். ஓகேவா? அட்வர்டைஸ்மெண்ட் போதுமா உன் பொரியலுக்கு? ஓகே. அடுத்தது இதுக்கு போடு 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 போடு. காலிஃப்ளவர் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இது வேகணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முருங்காய் மட்டும் தான் வேணும். ஆக்சுவலி காலிஃப்ளவர் வந்து நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. 75% பாயில்டு இதுதான் நம்ம போட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 15% பாயில் ஆனாலே போதும், சூப்பராக இருக்கும். அப்படின்னா தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி விட்ட குருமா குழம்பு. ஈஸி டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் அதுலேயே. இதில் நைட்டு நம்ம வந்து என்ன தோசை, சீஸ் தோசை, ஆர்டினரி தோசை, அந்த மாதிரி நல்ல முருகெல்லாம் ஊற்றி அப்படி தொட்டு தின்னா சும்மா வேற லெவலில் இருக்கும். இது வெந்து கொதிச்சா நமக்கு குழம்பு ரெடி. ரைட். உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துவோம். செக் பண்ணிடு. வாட்? ஓகே. ஓகே. நம்ம எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சியா? முடிச்சிட்டேன். நம்ம வீட்டு மகராசியும் வந்து மூஞ்ச 7 கோணலில் காட்டுவாங்கன்றியா? காட்டுறதும் இல்லாமல் இது அப்படியே சைலண்ட் கில்லர். அப்படியே கிச்சன் பக்கமே உள்ள போறாது. அவனை ஆயிட்டு போயிடுவான். இது அப்படியே சைலண்டா நம்ம வாய் பிரச்சனை தாண்டி நம்மள நோண்டுவாங்க, நம்ம இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் கில்லரா அப்படியே போயிடும். அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூ, ஹானஸ்டாக ரிவ்யூ கொடு. எப்படியா இருந்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர்லாம் சும்மா அப்படியே கன் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? தக்காளி தானே? காலிஃப்ளவர் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி இருக்குது? சரி சரி, சூப்பராக இருக்குது. உள்ள போது வெந்து அவ்வளோ அப்படியே பூ மாதிரி வந்துருக்கு பாரு. காலிஃப்ளவர் தேவையில்ல, அப்படியே வச்சு அமுத்தணும்னு அப்படியே உள்ள போயிடும். என்னப்பா சரக்கை வச்சுட்டு ஒரு சிப் அடிச்சுட்டு காரமாக எடுத்து வாயில் போடுவாங்களே, அந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் கொடுக்குற? நல்லா வெந்து காரசாரமாக சல்லுன்னு உள்ளே இறங்குதா? நல்லா ஊறிச்சு முருங்காய். இவ்வளோ நேரம் குழம்புல வச்சுருந்தது. உரியும் போது அப்படியே இந்த காரத்தோட இந்த சாறு உள்ள போதா அப்படியே தொண்டையில அடைக்குது. சரி டேஸ்டாக இருக்குது. எல்லாத்தையும் நீயே தின்றுவான்ற அந்த லெவலுக்கு இருக்குது. வெஜிடபிள் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஓகே ஓகே. சாப்பாடு கம்மி பண்ணிக்கணும். நீ சாப்பாடு ஜாஸ்தியாக போச்சு இல்லை? பரவாயில்ல சாப்பிடு. வேண்டாம்னா நேற்று வச்ச ரசம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ரசம் ஊற்றிக்கலாம். அப்புறம் நமக்கு தயிர் இருக்கு, தயிர் ஊற்றிக்கலாம். எல்லாமே நம்ம சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. காளான் குழம்பும் காலிஃப்ளவர் குழம்பு பீக்கங்காய் பொரியலோட காம்பினேஷன். இது கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கு. இது கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் பீக்கங்கால. அந்த ஸ்வீட்னஸ் மேட்ச் பண்ணும்போது அப்படியே அருமையாக இருந்தது. அப்படியே
நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காம்பினேஷனில் யார் யார் உங்க வீட்டில் சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் இந்த பீக்கங்காக்கு வேற என்ன குழம்பு வச்சா நல்லாயிருக்கும், காலிஃப்ளவருக்கு வேற என்ன சைடிஷ் வச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே டங்குன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல வரதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போஸ்ட் போடுவோம். இப்போ த்ரெட்ஸ் கூட வந்திருக்கு, அதில் கூட நம்ம நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.